வெற்றி பெரியப்பா, அர்ஜுனுக்கு என்ன வேணாலும் நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ வேணா தாத்தாட்ட கேள. உங்களுக்கு உங்க குழந்தையோட இருக்கணும்னு விருப்பம் இருந்தா ஒரு 6 மாசம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து பாருங்க. நீ ஏமா அங்க போய் உட்காந்து சாப்பிட்ட? நீ இந்த வீட்டு வாரிசு தான். இவங்க 2 பேருக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்கு. ஓகே சார், நான் சாங்ஷன் பண்ணதை உங்களுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே. சரி தம்பி. தம்பி தண்ணி தம்பி. தம்பி என்ன நினைப்புல இருக்கீங்க தம்பி? அண்ணா சாரிண்ணா, வெரி சாரி. சரி. தம்பி எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது தம்பி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமைதியா இருங்க தம்பி. இல்லண்ணே, ஏதோ அபசுகுணமாவே இருக்குண்ணே. வாழ்க்கையும் கண்ணாடி ஒண்ணுன்னு. ஒரு தடவை உடைஞ்சிட்டா அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. அதை அப்புறப்படுத்தலைன்னா அது நம்மளை கொத்தி கிழிச்சு ரணமாக்கிரும். என் வாழ்க்கையில உடஞ்ச கண்ணாடியா இருக்கிற அந்த மகதிய நான் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மகதி அவ என்ன குத்தி கிழிக்கணும்னு துடிக்கிறான். ஒரு நிமிஷம் அந்த மகதியோட வாழணும்னு நினைச்சாவே அடுத்த நிமிஷமே சித்தரலாமான்னு என் மனசு கேக்குதுன்னு. ஆனா 6 மாசம் அவளோட வாழணும்னு கோர்ட்டோட உத்தரவு. அப்போ அவளோட சேர்ந்து நான் வாழ போற ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழக்கணுமா? தம்பி 6 மாசம் சேர்ந்து வாழ்றேன்னு நீங்க ஏன் தம்பி ஒத்துக்கிட்டீங்க? நம்ம வாழ்ற வாழ்க்கைய கூட இப்ப சட்டம் தானே முடிவு பண்ணுது. யாருன்னு அது? யாருன்னு தெரியல தம்பி, பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வாங்க. ஏய், யார் அது? அண்ணே. ஏய், ஏய். யாருன்னு இப்படி ஹார்ன் அடிக்கிறது? தம்பி அபசகுணம்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப நம்ம வீடு தேடியே வந்துருச்சு. என்னன்னு சொல்றீங்க? மகதி தம்பி. அவளா? ஏய் நில்றி. வந்த பாதையில திரும்பி போயிடு. நான் திரும்பி போறதுக்காக வரல, உன் கூட சேர்ந்து 6 மாசம் வாழறதுக்காக கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். அரசாங்க உத்தரவை மீறக்கூடாது. சட்டத்துக்கு சாட்சி மட்டும் போதும், ஆனா வாழ்றதுக்கு மனசாட்சி வேணும். என் மனசாட்சி உன்னை எப்பவுமே ஏத்துக்காது. சட்டத்தை பயன்படுத்தி என் வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்காத. தயவு செஞ்சு போயிடு. உன் வீட்டுக்குள்ள வந்து நான் வாழறதுக்கு உன் மனசாட்சி இடம் கொடுக்கலனா என் வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா எனக்கு இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு எந்த பாலிசியும் கிடையாது.
பெண்மைக்கு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக கோவத்தை கட்டுப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லைய மீற நினைச்சேனா நான் விதியை மீற வேண்டியது வரும். இங்க பார், எனக்கு எல்லையும் கிடையாது, விதியும் கிடையாது. எந்த அணை போட்டு உன்னால என்னை தடுக்கவும் முடியாது. மகதி ஒண்ணு மனசளவுல முடிவு பண்ணிட்டா அது நடக்கணும், நடந்தே தீரணும். ஹேய், உன் மனசு முடிவு பண்றதுக்குள்ள என்னால வாழ முடியாது. நீ உன் ஆணவத்துக்கும் திமிருக்கும் பணிஞ்சு போறதுக்கு நான் உனக்கு அடிமையும் இல்ல, என்ன அடக்கி ஆள்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. மனைவிங்கிற உரிமை இருக்கு, மறந்துட்டியா? மனைவிங்கிற உரிமைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது, நிச்சயமா உனக்கு தெரியாது. அன்பு, தியாகம், கருணை, தாய் உள்ளம், விட்டு கொடுத்தல், இது எல்லாமே தான். மனைவிங்கிறது ஒரு தெய்வீகமான பந்தம். பெண்கள் கடவுளுக்கு சமம். அப்படி சொல்லி பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. தாலி கட்டிட்டா புருஷங்களுக்காக வாழணும், பிள்ளைங்களுக்காக வாழணும், தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ணணும், தன்னோட ஆசை பாசம் எல்லாத்தையும் தூக்கி எறியணும். மொத்தத்துல அடிமையா உங்களுக்கு நாங்க வாழணும். அதுதானே உங்க அகராதியில பொண்ணுங்களுக்குள்ள அர்த்தம். அது நீ புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா உங்ககிட்ட பெண்மையும் கிடையாது, எந்த உண்மையும் கிடையாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வாழணும்னு நினைக்கிறவ நீ. அதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல. வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது ஒரு பாடம், அது ஒரு தவம். வாழ்க்கையில அனுபவத்தை கத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். கத்துக்கிட்ட அனுபவத்தை வச்சு வாழ கத்துக்கணும். பழகின சில நாள்லயே நல்லவன், கெட்டவன், சுயநலக்காரன், பொதுநலவாதி இவங்கிட்ட பார்த்து பழகணும். இவனை கண்ட ஒதுங்கி போகணும். இவன் துரோகி, இவன் நண்பன், எதிரின்னு பகுத்தறிய தெரியணும். அது தெரியலனா வாழ்க்கையில ஏமாற்றமும் துரோகத்தோட தோல்வியும் தான் உனக்கு மிஞ்சும். இது வரைக்கும் உன்னால சந்திச்ச அந்த தோல்விய இனிமே என் வாழ்க்கையில நான் சந்திக்க தயாரா இல்ல. எதிரிய பக்கத்துல வச்சுக்கிட்டா வாழணும்னு தோணும். ஆனா உன்ன மாதிரி துரோகிய பக்கத்துல வச்சுக்கிட்டா ஏன் வாழணும்னு தோணும். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த துரோகிய பக்கத்துல வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. வாழ்க்கை உனக்கு ரொம்ப கத்து கொடுத்துருச்சு ரிஷி. அதான் நீ ரொம்ப பேசுற. உனக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. ஏன்னா என் ரூட்டு எப்பவுமே தனி ரூட்டு. என்னை தடுக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு தகுதி வந்துடுச்சு நினைச்சு நீ ரொம்ப ஆட்டம் போடுற. ஆனா உன்னால என்னை தடுக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாதுன்னு உனக்கு புரியணும். அத போக போக புரிஞ்சுக்குவ. முடிவா நீ இப்ப என்ன சொல்ற? 6 மாசம் உன் கூட வாழணும்னு சொல்ற. நான் மறுத்தா அத்து மீறி உள்ள நுழைவேன். ஏய், பெட்டி ஏட்ரி. ஏய், தம்பி 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 என் மேலைய கைய வைக்கிற, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் சரசு, போன் ஏட்ரி. பாத்தீங்களாண்ணே? நீ வா. ஹலோ மேடம், நான் மகதி பேசுறேன். சொல்லுங்க. நானும் என் ஹஸ்பண்ட் ரிஷியும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். இன்னில இருந்து 6 மாசம் நானும் ரிஷியும் சேர்ந்து வாழணும்னு ஜட்மெண்ட் காப்பியில சொல்லியிருக்காங்க. சரி, நான் வாழணும்னு ரிஷியோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லி என்னை அடிச்சு வெளியே துரத்துறாரு மேடம். ஓ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். அவர் இருக்காரா? இருக்காரு. போனை கொடுங்க அவர் கையில.
இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க, பேசு. மேடம் என்ன சார், உங்க மனைவி சொல்றதெல்லாம் உண்மையா? மேடம் இவன் நல்லவ இல்ல மேடம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் சர்டிபிகேட் கேட்கல. அவங்க கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம். கோர்ட் ஆர்டரை மீறினீங்கன்னா சட்டப்படி உங்களை உள்ள தூக்கி வைக்க முடியும். உள்ள தூக்கி வைக்கவா 6 மாசம் அவங்க கூட சேர்ந்து வாழ்றீங்களா? மேடம் அவ எதுவும் பேசாதீங்க, சேர்ந்து வாழற வழிய பாருங்க. வாழ்ற மேடம். போன் அவங்க கிட்ட கொடுங்க. மேடம் சொல்லுங்க. சொல்லிட்டமா நான், அவரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனிமே வராது. வந்தா ஒரு போன் பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. வச்சிருங்க. மகதிடா, இப்ப புரிஞ்சிருக்குமே எப்பவுமே நீ எனக்கு அடிமைன்னு. நீ கத்துக்கிட்ட வாழ்க்கையோட தத்துவத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த மகதின்னு ஒரு தத்துவம் கோட்பாடு கட்டளை இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு வாழ ஒத்துக்கிட்டு உள்ளவா. அப்படி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அண்ணா இவ இருக்கிற இந்த வீட்ல இனிமே நாம இருக்க வேணாம். வாங்க நம்ம ஆபீஸ்ல போய் தங்கிக்கலாம். அப்பா 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 செல்லம் போவாதீங்கப்பா. அம்மா நீங்க நான் எல்லாம் ஒரே வீட்ல இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன்ப்பா. இப்ப அம்மா உங்களை தேடி வந்திருக்காங்க. நீங்க எங்க கூடயே இருந்துருங்கப்பா, எங்களை விட்டு போகாதீங்க. செல்லம் நீ உங்க அம்மாவை நம்புற, எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்லடா செல்லம். அப்பா சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சேன்னா அப்பாவை புரிஞ்சுக்கூட செல்லம். என்ன செல்லம், நான் வரட்டா? பயம் வருவான், அவனை நான் வர வைப்பேன். வா. ஒரு நிமிஷமா, வாழ போற வீடு வலது கால் எடுத்து வச்சு போங்க. ஹே முட்டாள், வாழ போற வீடா இருந்தா வலது கால் எடுத்து வச்சு போலாம். வாழ்க்கைக்கு எடுக்க போற வீடாச்சே, எந்த கால் எடுத்து வச்சு போனா என்ன? வா உள்ள. ஆம புகுந்த வீடும் மகதி புகுந்த வீடும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. இவளால இன்னுமே இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. பாப்போம். இருடி, பெட்ஷீட் போட்டுடுறேன். ரகசியமா? என்னடா? ஏம்மா உங்களுக்கு அமர் அர்ஜுன் மாதிரி தம்பி பாப்பா இல்லையா? அதான் அமர் அர்ஜுன் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஐயோ அது இல்லம்மா, அமர் தங்கவேல் பெரியப்பா புள்ள, அர்ஜுன் வெற்றி பெரியப்பா புள்ள, அந்த மாதிரி உங்க புள்ள எங்கன்னு கேட்டேன். தோ எங்க இருக்கியே, நீதான் என் புள்ள. போங்கம்மா, நான் அதை கேட்கல. வேற உங்களுக்கு தம்பி பாப்பா இல்லையான்னு கேட்டேன். அவன் இருந்தா அவன் பக்கத்துல படுத்து விளையாடுவேன், பேசுவேன், கதை சொல்லுவேன், ஜாலியா இருக்கும்ல. யாழ்னி, தம்பி பாப்பா பிறக்கல. ஏன் பிறக்கல? அது ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதனால பிறக்கல. இப்பதான் அம்மா நல்லா இருக்காங்களே, இப்ப பிறக்கலாம்ல. அத டாக்டர் கிட்ட தான் கேட்கணும் யாழ்னி. அம்மா கேளுங்கம்மா, நம்மளுக்கும் ஒரு தம்பி பாப்பா இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அப்பா, நம்ம 4 பேரும் இங்க ஒன்னா படுத்தா சூப்பரா இருக்கும்ல. யாழ்னி, இடம் பார்த்தாதுல,
அப்படியா? நானும் தம்பி பக்கத்துல வேற கட்டில்ல படுத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் இதுல படுத்துக்கோங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, எனக்கு தம்பி பாப்பானா ரொம்ப பிடிக்கும். சிலோன்ல இருந்தப்ப கூட எனக்கு தம்பி பாப்பா யாருமே இல்ல தெரியுமா? இங்க பாரு, அர்ஜுனும் அமரும் உனக்கு தம்பி பாப்பா தானே? போங்கம்மா, அவங்க கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க, அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட போயிடுறாங்க. என் தம்பி எப்பவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்மா, நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தருவேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்ன, உனக்கு தம்பி பாப்பா வேணும் அவ்வளவுதானே? அனு, இவ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. இல்ல சக்தி, அது நாளைக்கு காலையில நாம போய் டாக்டரை பார்த்து ஒப்பீனியன் கேட்டு வந்துடலாம். எனக்கும் வாரிசா ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சக்தி, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் தானே எல்லாரும் சொன்னாங்க. டாக்டர் சொல்லலையே. யாரு? அந்த டொக்கு டாக்டர் சொல்றியா? இந்த பாரு, நாம ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட போய் பார்ப்போம். எனக்கு என்னமோ நடக்கும் தான் தோணுது. எனக்கு ஏதோ பயமா இருக்கு சக்தி. அனு, நடந்தா நல்லது, நடக்கலன்னா கெட்டது இல்லையே. ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. யாருக்கும் சொல்லாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒருவேளை நடந்தா சந்தோஷம்தான் சக்தி. ஆ, ஆ, அப்ப நாளைக்கு காலைல போயிட்டு வந்துடலாம். சரி ஜாலி ஜாலி, எனக்கு தம்பி பாப்பா வர போறான். சரி, கொஞ்சம் இறங்குறீங்களா? நான் பெட்ஷீட் போடுறேன், படுங்க. வா, நம்ம போலாம். வா வா. டவல் பெட் மேல போட்டு போடுங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு தாத்தா எனக்கு இட்லி ஊட்டி விட்டாரே. நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா, இனிமே எனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னாரு தாத்தா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கானோ. நான் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல சக்தி. எனக்கு குழந்தை பிறக்கிறத விட மாமா யாழினி ஏத்துக்கிட்டாருங்கிறது தான் பெரிய சந்தோஷமா இருக்கு. யாழினி நம்மள சந்தோஷப்படுத்திட்டா, நாம அவளை சந்தோஷப்படுத்த நாளைக்கு டாக்டரை கண்டிப்பா பாக்குறோம். என்ன? ஐ ஜாலி. தம்பி, நீங்க போய் குளிங்க தம்பி. சரிண்ணே. அண்ணே, நீங்க போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏன் தம்பி, ஹோட்டலுக்கு வந்து ரூம் போட்டதுக்கு அப்புறமும் நானே போய் எப்பவும் போல டிஃபன் வாங்கணுமா? இங்க ஆர்டர் பண்ணி உட்கார்ந்து சாப்பிடலாமே. அட ஆமாண்ணே, நான் வீட்ல இருக்கிற ஞாபகத்துல சொல்லிட்டேன். அதான் அந்த ஒண்ட வந்த பிடாரி 2 நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டுருச்சே. அது எங்க விரட்டி விட்டுச்சு? அதுக வந்த உடனே நம்ம பயந்து ஓடியான்ட்டான். ஏப்பா, அதுகளை விரட்டி விடுறதை விட்டுட்டு நாம இப்படி தண்டமா ரூம் போட்டு உட்கார்ந்து இருக்கமே, நல்லாவா இருக்கு? அண்ணே, பணம் போனாலும் பரவாயில்லண்ணே, அங்க இருந்தா நம்ம நிம்மதியே போயிருக்கோம். அதுவும் சரிதான்ப்பா. சரிண்ணே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா, ரூம் சர்வீஸா இருக்க போது அப்படியே அவங்க கிட்டே டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி தம்பி. லட்சுமி மேடம், வாங்க 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 மேடம். தம்பி, லட்சுமி மேடம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க லட்சுமி. ஆமா, நீங்க எப்படி இங்க? ஆபீஸ்க்கு தான் போனேன், அங்க நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. நாங்களும் ஆபீஸ் வரதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, நீங்க கிளம்பிட்டு இருக்கிற லட்சணம் தான் தெரியுது. இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? நாங்க பார்க்கவே இல்லையே. 2 பேரும் கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்தா இப்ப மணி 11 ஆகுது. 11:30? அதான் வயிறு பசிய கிள்ளுது. பசி வயிறு கிள்ளுது. ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நாங்க உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். சார், நீங்க ரெடி ஆகதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன திடீர்னு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கீங்க? வீட்ல கரண்ட் இல்லையா இல்ல பைப்ல தண்ணி வரலையா? அது இல்லம்மா. ஓ, அப்ப ரெண்டுமே கட்டா? ஐயோ, அது இல்லம்மா. வீட்டுக்கு மகதி அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்தா உங்களுக்கு என்ன? வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிட்டா லட்சுமி. என் கூட 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு பொட்டி படுக்கையோட வந்துட்டா. நான் உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன். அவ உடனே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. பெரிய கலாட்டாவா போயிடுச்சுமா. அந்த பொம்பளை போலீஸ் தம்பிய போன்ல மிரட்டிடுச்சு. அதுக்கு தான் மூட்டையை கட்டிக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டீங்களா? ஆமாம்மா,
கரெக்டான விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும். எவனோ ஒருத்தன் தைரியம் புருஷ லட்சணம்னு தப்பா சொல்லிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஏமா அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அடிக்க போறீங்களா? இல்ல, உங்க 2 பேரையும் அவர் முன்னால கொண்டு போய் நிறுத்தி இவங்களுக்காகவாவது அதை கரெக்ட் பண்ணி பொண்டாட்டிய பார்த்து ஓடி ஒளியறதே புருஷ லட்சணம்னு மாத்த சொல்லுவேன். ஓஹோ, நாங்க ஒண்ணும் ஓடி ஒளியல லக்ஷ்மி. அவ இருக்கிற இடத்துல எங்களால இருக்க முடியாதுன்னு தான் நாங்க இங்கே வந்தோம். சார், அது யாரோட இடம்? உங்களோட இடம் தானே. வந்தவளை விரட்டுறதை விட்டுட்டு நீங்க எப்படி மிரண்டு ஓடி வந்திருக்கீங்க? அவளை எப்படி விரட்ட முடியும்? அவ வந்திருக்கிறது வாழறதுக்கு இல்ல, உங்களை வாழ விடாம பண்றதுக்கு. அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம். ரொம்ப சரி, ரொம்ப ரொம்ப சரி. துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்றீங்க. இதுதான் சார் கரெக்டான மூவ். உங்களுக்கு அமைதி புறான்னு பட்டம் கூட கொடுக்கலாம். என்ன லக்ஷ்மி, கிண்டலா? சார், அட்லீஸ்ட் இதையாவது கண்டுபிடிச்சிங்களே. வாழ்க்கையில போராடி வளர்ந்தவரு, பிரச்சனையை எதிர்கொள்ள தெரிஞ்சவரு, இன்னைக்கு ஒரு கம்பெனியோட MD. அப்படிப்பட்டவரு சொந்த பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு அவளால சாம்ராஜ்யமா அழிஞ்சிருமோன்னு பயந்து இங்க வந்திருக்கீங்க. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்க உட்கார்ந்துகிட்டு அவளோட போராடிட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? போராடுறது ஒரு தடவை தான் சார் நடக்கும். அதுல நாம ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். போருக்கு பயந்துகிட்டு ஓடிட்டு இருந்தா எதிரிக்கு எகத்தாளமா தான் போகும். அவ உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டா. எப்ப அவ வந்துருவாளுங்கிற பயத்துல நீங்க காலத்தை ஓட்டணும். ஐம் சாரி சார், என்னால இனிமே உங்க கம்பெனில ஒர்க்லாம் பண்ண முடியாது. என்னோட ரெசிக்னேஷனை உடனே வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, என்னது இது? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க ஒரு போராளிங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு காலமா உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க இப்படி ஒரு பயந்தாங்கொல்லின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க பக்கத்துலயே வந்திருக்க மாட்டேன். சரி, ஓகே. நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க இப்போ? மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்துறதை விட மோசமான காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க அங்க இருந்திருக்கணும். உங்களை பார்த்து அவ பயந்து ஓடி இருக்கணும். உங்களோட பயத்தை பார்த்துதான் அவ என்ன வேணாலும் பண்றா. அவளை நீங்க பயமுறுத்தணும் சார். அடிக்க வேணாம் தான் நான் பாக்குறேன். அடிக்கிறதே உதைக்கிறதெல்லாம் வேண்டாம் சார். அகிம்சையாலே நின்னு ஜெயிக்கலாம். எப்படி லக்ஷ்மி? சார், உங்க ஆபீஸ வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணுங்க. அவ ஷிஃப்ட் ஆகுறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது எப்படி நடக்கும் சார்.